7 சக்கராஸ் பத்தி ரொம்ப சிறப்பா அதுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஏன்னா சக்கரங்கள் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுல இருக்கு. அதுல உள்ள என்னென்ன முத்ராஸ் இருக்குங்கிறத ரொம்ப சிறப்பா ஐயா கொடுக்க இருக்காங்க. ஐயா அவர்களே இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்பது பெருமகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியன் ஐயா வாழ்க வளமுடன். உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்குங்க ஐயா, அட்மிட் பண்ணுங்க. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன்மா, வாழ்க. ஒரு போன் கால் வந்தது. என்னுடைய ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குங்களா? அம்மா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா, கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு அந்த சுதந்திர தின நாள், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நலம் தரும் முத்திரைகள்ல இன்னைக்கு ஒரு 5 முத்திரைகள் வரைக்கும் பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க, பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓம்காரம் 3 டைம், பிரெத் இன். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. 2 கை நல்லா ரப் பண்ணுங்க. இந்த ஹீட் அப்படியே கண்ணில் வச்சுட்டு, இன்னைக்கு எடுக்கிற வகுப்பு உங்களுக்கு தெளிவா புரியணும். இந்த முத்திரைகள் உங்க வாழ்நாள் கூடவே வரணும். இப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து நல்லா கண்ணு தருங்க. அம்மா எனக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டீங்கல்ல? ஐயா வாழ்க வளமுடன். கோஹோஸ்ட்ல ஆ தான் ஐயா இருக்கீங்க. சரிங்கம்மா. ரெக்கார்டிங் எதுவும் பண்றாந்தா பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க.
முத்திரை பயிற்சியில முத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம கை விரல்கள் வச்சு செய்யலாம், தலைப்பகுதியை வச்சு செய்யலாம் முத்திரைகள். உடலை, அதாவது யோகாசன முறைகள்லயும் வரக்கூட முத்திரைகள் இருக்குன்னு ஏற்கனவே பழைய இதுல பார்த்திருக்கோம். முத்திரையை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்துல இருந்து முத்திரைகள் இருந்துட்டு தான் இருக்கிறது. பழங்காலத்துல இருந்து எல்லா மதத்திலையும் இருக்கிறது. பொதுவா இந்த மதத்துக்கு உண்டான முத்திரைகள் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லா மதத்திலையும் முத்திரைகள் இருக்கு. ஒவ்வொரு முத்திரா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆற்றலை கொடுக்கதான் செய்கிறது. ஒவ்வொரு விதமான முத்திரைகள் ஒவ்வொரு விதமான பலன்களை உருவாக்கும். முத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடல், ஆன்மா, மனசு இந்த மூணையும் இணைத்து ஒரு சக்தி ஆற்றலை உருவாக்கக்கூடியதுதான் முத்திரை பயிற்சியோட வேலை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முத்திரையா நம்ம பார்க்க போறது சக்தி முத்திரை அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சக்தி முத்திரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலையும் சரி மனசையும் சரி ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இதுல ஒரு சில டெக்னிக் மட்டும் இருக்கும், சுவாசத்தின் அளவு மட்டும் இதுல மாறுபடும். இதுல செயல்முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்னா, உங்க 2 கையிலையும் ஆதி முத்திரை வச்சுட்டு இப்படி சுண்டு வரலையும் மோதிர வரலையும் ரிலீஸ் பண்ணணும். ஆதி முத்திரை வச்சுட்டு சுண்டு வரல் மோதிர வரல் ரிலீஸ் பண்ணிட்டு சுண்டு வரல் நுனியை அணையணும், மோதிர வரல் நுனியணும். இதுல எந்த ஒரு அழுத்தமோ, இந்த கட்ட வரல் அழுத்தி பிடிக்கும் போது அந்த ஆள்காட்டி விரல் நடுவரல்ல எதுக்கும் அழுத்தம் இருக்கக்கூடாது, தொட்டுட்டு இருந்தா போதும். மோதிர விரல்களின் நுனிகளை இணைக்கணும், சுண்டு விரல்களின் நுனிகளை இணைக்கணும். இந்த மாதிரி நுனிகளை இணைச்சு வச்சுக்கணும். இதுல எதுவுமே அழுத்தம் இருக்கக்கூடாது, இம்பார்ட்டன்ட். வழக்கமா நம்ம 1:1 1:2 அந்த ரேஷியோல இந்த பயிற்சிகளை செய்வோம். இதை பொறுத்த வரைக்கும் மூச்சு உள்ள இருக்கிறது 8 எண்ணிக்கையும் மூச்சு வெளியில வர்றது 6 எண்ணிக்கையும் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம். ஓகேங்களா? அதாவது கண்டினியூவா பண்ணும்போது அதை 3 வேலையா நீங்க பிரிச்சு பண்ணிக்கலாம். 3 12 36 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க முத்திரையே செய்யக்கூடாது. ஏன்னா பேரே சக்தி முத்திரை, சக்தி லெவலினுடைய அளவா நீங்க அதிகரிக்க வேண்டியது கிடையாது. பலன் பார்க்கும்போது நம்மளுடைய உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏதாவது உடம்புல நடுக்கம் இருக்கு, படபடப்பு இருக்கு அப்படின்னா அந்த முத்திரையை செய்யும். இது கண்டிப்பா உங்களுக்கு படபடப்பு, நடுக்கம் போயிடும். சக்தி லெவல் உடம்புல 6ஆம் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த முத்திரை பண்றதுனால நமக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். தூங்கும் போது கனவுகள் வராது, தூங்கும் போது பயங்கள் இருக்காது. தூங்கி எந்திரிக்கும் போது யூரின் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ கனவு இல்லாத தூக்கம் தூங்குறதுக்கும் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். உங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப அமைதியா இருக்கும், கவனம் அதிகரிக்கும். ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான முத்திரை. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாத்வீக குணத்துலதான் இந்த முத்திரை இருக்கும். இல்ல ரஜோ குணமோ தமஸ் குணமோ இருக்காது. ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தை ஏற்படுத்துறது இந்த சக்தி முத்திரை. நம்மளுடைய ஆற்றல் சமநிலையில இருக்கும். ஓகேங்களா? இந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல்கள் எல்லாமே சமநிலையில தான் இருக்கும். அனைத்து சக்திகளும் 2 கூறுகளாக கொண்டுள்ளன. அதாவது முத்திரை எப்படி செய்யலான்றது பார்த்தலாம். முதல்ல ரீட் பண்றதை பார்த்துக்கிறங்க, அப்புறம் செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். சரிங்களா? அனைத்து சக்திகளும் 2 கூறுகளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒண்ணு வந்து எதிர்மறை ஆற்றல், இன்னொன்னு வந்து நேர்மறையான ஆற்றல். ஸோ ரைட் சைடு வந்து சிவமும், லெஃப்ட் சைட்ல வந்து சக்தியே இருக்கும். ஸோ ஒண்ணு நிலையான ஆற்றல், இன்னொன்னு வந்து மாறும் ஆற்றல். அதாவது ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து டைனமிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஸ்டாட்டிக் எனர்ஜின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சிவம், டைனமிக் எனர்ஜின்றது அது சக்தி. லிங்கம் படைப்பின் அடையாளம்னு சொல்றது. ஓகேங்களா? லிங்கம் தான் படைப்பின் அடையாளம். அப்போ சிவனும் சக்தியும் இணைந்தால் மட்டுமே சிவன் செயலில் இருப்பார். அப்ப இந்த முத்திரை செய்யும் பொழுது வலது பக்க ஆற்றல் சிவன் சக்தியாகவும், இடது பக்க ஆற்றல் சக்தி ஆற்றலாகவும் இருக்கிறது. இது ரெண்டுமே இணைந்தால் மட்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சிவன் செயல்ல இருப்பாங்க. ஸோ தனித்தனியா இருக்கிற இந்த ஆற்றலை நம்ம ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய முத்திரை தான் சக்தி முத்திரை. அப்போ சிவன்றது இந்த நிலையான ஆற்றலை குறிக்கிறது, இச்சார் சக்தி, நிலை சக்தின்னு சொல்லுவோம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அல்லது அத சக்தி, இது வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்றது. இது ஒரு இடத்துல நிலையா இருக்காது, இது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், இயங்கும் சக்தின்னு சொல்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமையான உடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான உடலா இருக்கணும்,
இந்த ஆரோக்கியமான உடம்புல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையும் இருக்கணும். அப்போ அதுக்கு இந்த உடலில நிலையான மற்றும் ஒரு இயக்க ஆற்றல்கள் சமநிலையில இருக்கணும். ஓகேங்களா? இந்த நிலை சக்தியும் இருக்கணும், இயங்கு சக்தியும் சமநிலையில இருந்தா தான் இந்த உடல் ஒரு முழுமையான உடலாக நாம அதை பொருள்படுத்த முடியும். இப்ப இயற்கையிலேயே ஆண்கள் அதிக நிலை ஆற்றலையும், அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி சொல்றது ஓகேங்களா, அதிக நிலை ஆற்றலையும், பெண்கள் அதிக இயக்க ஆற்றலையும் டைனமிக் எனர்ஜியும் பெற்றிருக்காங்க. ஸோ ஆண்கள் வந்து ஸ்டாட்டிக்காகவும் பெண்கள் டைனமிக்காகவும் இருக்காங்க. அதிகப்படியான நிலை ஆற்றல் அதிகப்படியான திட்டமிடுதலுக்கு வழிவகுக்கும். ஆனால் அது செயல்படுத்த முடியாமல் போகிறது. அப்போ இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி இந்த டைனமிக் எனர்ஜியோட இணையும் போதுதான் நாம திட்டமிடாமல் கிடப்புல கிடக்கிற அந்த ஆற்றலை, அந்த வேலையை நாம செயல்படுத்துறதுக்கு இந்த முத்திரை உபயோகமா இருக்கும். அதிகப்படியான இயக்க ஆற்றல் இந்த டைனமிக் எனர்ஜி திட்டமிடல் இல்லாமல் செயல்படுத்த வழிகிறது. ஸோ இந்த ரெண்டு சக்தியுமே இணைக்க வைக்கணும். இப்ப இந்த இரண்டு சக்திகளையும் சமநிலைப்படுத்த ரெண்டு முத்திரைகள் இருக்கு. இது ஒரு முத்திரை, இன்னொன்னு சிவலிங்க முத்திரை, யோனி முத்திரை. மூணு முத்திரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வருதுங்களா? பிபிடி க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. இப்பதாங்க ஐயா க்ளோஸ் ஆச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த கட்டவரல் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுண்டு விரலுடைய 3வது கோடலை வச்சுட்டு ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் இப்படி இப்படி மடக்கி வச்சா போதும், ஒரு அழுத்தம் வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கட்டவரல சுண்டு விரலுடைய 3வது லைன்ல வச்சுட்டு கட்டவரல்ல இருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த 2 விரல்களை மடக்கி பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த 2 கையிலையும் சுண்டு வரல் நுனியும் மோதிர வரல் நுனியும் இணையணும். இது அழுத்தம் இருக்கக்கூடாது, தொட்டா போதும். உங்களுடைய மார்பகத்துக்கு நேரம் இப்படி வச்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் சுவாசத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்போ மூச்சை மெதுவா நல்லா இழுத்து 8 எண்ணிக்கை இழுத்து சுவாசத்தை 6 எண்ணிக்கை வெளியில விடணும். ஒருவேளை இப்படி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நார்மலா மூச்சை மெதுவா இழுத்து சுவாசத்தை மெதுவா வெளியில விடுங்க. முத்திரை தெரியலைன்னா இந்த 1 ஹவர் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் சொல்லித்தாரு. இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணுங்க. இப்ப கரெக்டா டைம் 6:50, 6:52 வரைக்கும் இந்த முத்திரை பயிற்சி செய்யுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உங்க பாதம் ரெண்டும் தரையில பதியணும். சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா உங்க பாதம் தரையில இருக்கட்டும். நீங்க தரையில உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆசன நிலையில உட்காந்துக்கலாம். கீழே ஏதாவது ஒரு விரிப்புல உட்காருங்க. கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை அப்படியே கவனிங்க. ஒரு மனம் சுவாசத்தை கவனிக்கணும், இன்னொரு மனம் உங்களுடைய முத்திரையை கவனிக்கணும். எண்ணங்கள் வெளியில போகக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ இந்த முத்திரையை இரவு நேரத்துல தூங்கும்போது உங்களுடைய அடிவயிறுல வச்சுட்டு இந்த முத்திரை பயிற்சி செய்யுங்க. சொன்ன மாதிரி படபடப்பு இருக்காது. தூங்கும்போது கனவுகள் வராம இருக்கிறதுக்கு இந்த முத்திரை உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறுத்திடாதீங்க. நம்பிக்கையோட முத்திரை செய்யுங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு நன்மையை மட்டுமே இந்த முத்திரை கொடுக்கும்.
ஓகே, ரெண்டு கையும் முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒன்று வரிசை தேய்ங்க. இதுல எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த முத்திரை பயிற்சிக்கு போயிடலாம். ஸோ முதல் முத்திரையை நம்ம சக்தி அப்படின்ற ஒரு முத்திரையை பார்த்தோம். அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா சுரபி அப்படின்ற ஒரு முத்திரையை பார்க்க போறோம். சுரபி அப்படின்னா பசு, காமதேனுன்னு சொல்றது. இதை காமதேனு முதிரை அப்படின்னு சொல்லலாம், தேனு முதிரை அப்படின்னு சொல்லலாம், அமுத சுரபி அப்படின்னும் முதிரைன்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேரோட இது அளிக்கப்படுது. இப்ப காமதேனு என்பது உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு புராண பசு தான் இந்த காமதேனு. சுரபி முத்திரை உங்கள் இலக்குகளையும் லட்சியங்களையும் அடைய உதவும். ஓகேங்களா? சுரபி முத்திரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கையும் லட்சியங்களையும் அடைகிறதுக்காக இந்த முத்திரையை செய்யலாம். அதுக்கு மட்டும்தான் இது உண்டா அப்படின்னா இன்னும் நிறைய பலன் இருக்கு. எனவேதான் இந்த முத்திரையை நாம தேனு முத்ரா என்று சொல்றோம். கொஞ்சம் கவனிச்சு இந்த முத்திரையை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க வளமுடன்மா. இப்போ இந்த ஸ்கிரீனும் என்னுடைய இதுவும் தெளிவா தெரியுமா மற்றவங்களுக்கு ஒரே நேரத்துல? ஐயா வாழ்க வளமுடன். தெரியுதுங்க ஐயா, ரெண்டுமே தெரியுதுங்க ஐயா. ரெண்டுமே தெரியல. ஓகே, இப்போ இதையும் நீங்க பார்க்கணும். பிபிடில என்ன ஷேர் ஆகுதோ அதையும் கவனிங்க. என்னுடைய கை விரல் அமைப்பையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நான் எப்படி இந்த விரல் எல்லாம் வைக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த முதிரை ஈஸியா வந்துடும். சரிங்களா? எல்லா முதிரையும் மாதிரி இந்த முதிரையை எளிமையா செய்திட முடியாது. கொஞ்சம் குழப்பத்தோட தான் பண்ற மாதிரி இருக்கும். செட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாயிடும். ஓகேங்களா? இதுல நான் படிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்க இதையும் பார்க்கணும், என்னுடைய முதிரையும் பார்க்கணும். இப்ப என்ன போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வலது சுண்டு விரல். இந்த பாருங்க, வலதுன்றதுன்னா ரைட்டு, ஓகே. இடதுன்னா லெஃப்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, குழம்பிக்காதீங்க. வலதுன்னா ரைட் சைடு, இடதுன்னா லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ வலது சுண்டு விரலை, ஓகேங்களா, வலது சுண்டு விரல்னா ரைட் சைடுல இருக்க சுண்டு விரலை இடது மோதிர விரலோடனா லெஃப்ட் கையில இருக்கிற மோதிர விரல் அதோட இணைக்கணும். ஓகேங்களா? வலது சுண்டு விரல் இடது மோதிர விரலோட இணைக்கணும். எல்லாரும் இணைச்சிருங்க. வலது கை சுண்டு விரல் நுனியும் இடது மோதிர விரல் நுனியோட இணைச்சிருங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. எல்லாரும் இணைச்சிட்டீங்களா? இடது சுண்டு விரலை, இடது கையில இருக்கிற லெஃப்ட் கையில இருக்கிற சுண்டு விரலை வலது மோதிர விரலோட இணைச்சிருங்க. பாருங்க, இந்த சைட்ல உள் பக்கமா கொண்டு வரணும். எப்படி இந்த ரைட் சைட்ல இருக்க மோதிர விரல கொண்டு வரணும்? லெஃப்ட் கையில உங்களுடைய மோதிர விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவுல இந்த மோதிர விரலை கொண்டு வந்து சுண்டு விரல் நுனியோட இணைச்சிடணும். இது செகண்ட் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க, வலது நடுவரலை, ஓகேங்களா, வலது நடுவரலை, அதாவது ரைட் சைட்ல இருக்கிற நடுவரலை இடது ஆள்காட்டி விரலுடன் இணைக்கணும். இடது லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆள்காட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கரோட இணைக்கணும். நினைச்சிட்டீங்களா? இது தேர்டு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இடது நடுவரலை, ஓகேங்களா, லெஃப்ட்ல இருக்கிற மிடில் ஃபிங்கரை ரைட்ல இருக்கிற ஆள்காட்டி விரலுடன் இணைக்கணும். ரைட்ல இருக்கிற ஆள்காட்டி விரலுடன் இணைக்கணும். ஓகேங்களா? 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது 5th ஸ்டெப்ஸ். கட்டை விரல்களை நேராக மேல் நோக்கி வைக்கவும். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க ரெண்டுத்தையும் நீங்க இப்படி இணைச்சிடும். இணைச்சிட்டு இந்த முத்திரைய அநாகத சக்கரத்துக்கு நேர மேல் நோக்கி வைக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? திரும்பவும் நான் அப்புறமா சொல்லித்தரேன். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு படம் அழகா இருக்கும். இதுல ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் உங்களுக்கு வரும். இதோடைய நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளையும் லட்சியங்களையும் அடைய உதவும். ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த முத்திரையை செய்யலாம். அவங்க மட்டும்தான் செய்யலாமா? அனைத்து வகையான மூட்டு வலிகளுக்கும் ரொம்ப நல்லது. யார் யாருக்கெல்லாம் எந்த விதமான மூட்டு வலியா இருந்தாலும் அவங்க இந்த முத்திரையை செய்யலாம். முதுகு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. அனைத்து வகையான மூட்டு வலிக்கும் நல்லது, முதுகு வலிக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும், ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். திரும்ப ஒரு தடவை
செஞ்சு பாருங்க. யாருக்காவது தெரியல அப்படின்னா ஒரு தடவை தம்ஸ் அப் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது என்னுடைய கை விரல் அமைப்பு பாருங்க. இந்த மோதிர விரல மட்டும் இப்படி 2 கையிலையும் வச்சிருங்க, இப்படி மடக்கி வச்சிருங்க. ஓகேங்களா? அப்படியே கமாண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மோதிர விரல இப்படி மடக்கிடுங்க. இந்த ரைட் சைட்ல இருக்க மோதிர விரல என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிற நடுவரலுக்கும் மோதிர விரலுக்கும் அந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ள கொண்டு போய் சுண்டு வரலாம் இணைச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருக்க சுண்டு வரலாம் லெஃப்ட்ல இருக்கிற மோதிர வரலாம் இணைச்சிருங்க. இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய ரைட் சைட்ல இருக்க நடுவரலும் லெஃப்ட் சைட்ல இருக்க ஆள்காட்டி வரலாம் இணைச்சிருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிற மோதிர வரலையும் ரைட்ல இருக்கிற ஆள்காட்டி வரலையும் இணைச்சிருங்க. 2 கட்ட வரலையும் இணைச்சிருங்க. இது பாக்குறதுக்கு எந்த தோற்றத்துல இருக்குன்னா, இது பேரே என்ன சொல்லியிருக்கோம், அமுத சுரப்பி. ஓகேங்களா? காமதேனு முத்ரா. அப்போ இந்த பால் வந்து வற்றாம சுரைக்கிறது, அதாவது ஒரு பசுவோடைய மடு மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேங்களா? அமுத சுரப்பின்னு சொல்றது. இப்படி திருப்பி வச்சீங்கன்னா ஒரு பசுவோடைய மடு மாதிரியே இருக்கும். எல்லாரும் வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருங்க. ஸோ மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும், முதுகு வலிக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும், ருமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை அடைகிறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு சுவாசத்தை கவனிச்சுட்டு இருங்க. சுவாசம் உள்ள போறது, வெளியில வர்றது. கொஞ்ச நேரம் கூர்ந்து கவனிச்சதுக்கு அப்புறம் சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து ரொம்ப ரொம்ப மெதுவா வெளியில விடணும். இந்த கை நல்லா உரசி தேய்ச்சிட்டு கீட்ட கண்ணில் வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. நம்ம அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். ஸோ சக்தி முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரையை பார்த்தோம், ஒரு தூக்கம் நல்லா வர்றதுக்காக பார்த்தோம். 2வது முத்திரை வந்து சுரபி முத்ரா, முட்டு வலிக்கு, முதுகு வலிக்கு, ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு. அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். குபேர முத்ரான்னு பேரு. இயேசுவோடைய சிம்பிள், இயேசுநாதருடைய சிம்பிள். செயல்முறை விளக்கம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், 3 விரல் நுனி அணைக்கணும், அணைச்சிடுங்க. மற்ற 2 விரல்களை வளைத்து வளைத்து உள்ளங்கை தொடணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் 3 விரல் நுனி தொடங்க, அடுத்த 2 விரல் மடக்கி உள்ளங்கை தொடணும். வேற எதுவுமே ப்ரொசீஜர் கிடையாது. கால அளவு 15ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ஒரு சிலர் இதை செய்யக்கூடாது, அதையும் பார்க்கலாம். விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துறதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் இலக்குகளை காட்சிப்படுத்தணும். பேரே குபேரன். ஸோ குபேரன் மாதிரி வாழ்றதுக்கான ஒரு முதிரை தான் இது. உங்க இலக்குகளை நினைச்சு நீங்க தியானம் பண்றதுக்காக இந்த முதிரை செய்யலாம். இந்த குபேர முதிரைக்கான மந்திரம் தான் இது. உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க 108 முறை. தெரியலைன்னு வச்சுக்கிறேங்க, வெறும் முதிரையை மட்டுமே வச்சுக்கிறோங்க. இப்படி நன்மைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூளை சக்தியை மேம்படுத்துவதன் மூலம்,
உங்களோட இருக்கக்கூடிய அந்த லட்சியங்களை அடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூளை சக்தியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்னென்னலாம் கோல் இருக்கோ, உங்களுடைய கோல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா அடைகிறதுக்கு இந்த குபேர முத்திரை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கவனத்தையும் மேம்படுத்தலாம். இந்த கவனத்தை இன்க்ரீஸ் பண்றது மூலம் உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய ஆக்டிவ் நல்லா இருக்கும். நீங்க எதையாவது மிகவும் விரும்பினால், ஏதாவது ஒரு பொருளை நீங்க விரும்பினால், குபேரமுத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம், ஓகேங்களா, அதுவும் வலிமையுடனும் சக்தியுடனும் அதை அடைகிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். சின்ன சின்ன பொருளை ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய கோலா எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன், அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும். இல்ல நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், அது எனக்கு நல்ல இடமா இருந்தா அந்த இடத்துல வேலை எனக்கு அமையட்டும், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ ஏதாவது ஒரு கோலோட நீங்க இந்த முத்திரையை செய்யணும். நீங்க ஒரு சினிமா டிக்கெட் எடுக்க போறேன், டிக்கெட் கிடைக்கணும். ட்ரெயின் டிக்கெட் போட போறேன் ஆன்லைன்ல, இல்ல டைரக்டா போய் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க இந்த குபேர முத்திரா பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த முத்திரையை செய்யும் பொழுது உங்களுடைய கோல் என்னென்ன இருக்குதோ எல்லாமே அச்சீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸா போங்க, அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல போகும். பெரிய லெவல் போகிறது ஒரு வீடு வாங்குறது, அதுக்கு உண்டான முயற்சியும் நீங்க சேர்ந்து பண்ணணும். இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் இதயத்திற்கும் ஆக்சிஜனை அதிகரிப்பதன் மூலம், இல்ல ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதனால நமக்கு ரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஓகேங்களா, ஹை பிபி வராது இந்த முத்திரை செய்யும் பொழுது. இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செல்லுலார் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும். உங்களுடைய இதய துடிப்பு, சுவாசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதே போல உங்களுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த நாசி துவாரம் இருக்கு பாத்தீங்களா, அது சமநிலையில வைத்து இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முன்பக்க சைனஸை சுத்தப்படுத்துறதுக்கு, முன்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த சைனஸ் எல்லாத்தையுமே இது சுத்தப்படுத்தும். உங்களுக்கு ஏதாவது வாசனை உணர்வு தெரியாம இருக்குது அப்படின்னா, ஃபைவ் சென்ஸ்ல இந்த வாசனை உணர்வு தெரியல அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த குபேர முத்திரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த முத்திரையை தொடர்ச்சியா பண்ணுங்க. செல்வ வளத்தை பெருக்கிறதுக்காகவும், இது ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வெல்த்துக்கான முத்திரா தான். ஸோ வெல்த் முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னாவே குபேர முத்திரா தான். இப்போ வெல்த்தும் இருக்கு, ஹெல்த்தும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த முத்திரை சளி, சைனஸ், மூக்கடைப்பு, கடுமையான தலைவலி, ஒரு கனத்தன்மை மற்றும் முகவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம். இந்த முதிரை வந்து பாத்தீங்கன்னா நீர் மற்றும் மண் புழக்குறியின் அளவை குறைக்கும். அப்ப கபதோஷத்தை குறைக்கிறது. எதை இருக்கலாம் கபதோஷம் இருக்கிறதோ அதை குறைக்கிறதுக்காகவும் இந்த முதிரை பயன்படுத்தலாம். எப்படி குறையும் அப்படின்னா, உங்களுடைய நீர் பூதமும் மண் பூதத்தையும் நம்ம மடக்கி பிடிக்கிறோம். ஸோ மடக்கி பிடிச்சாலே அந்த பூதத்தோட இது வந்து குறையும். அதனால குறையும் பொழுது, நீரை குறைக்கும் போது கபதோஷம் கண்டிப்பா குறையும். கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாத நோய் அதிகமாக உள்ளவர்கள் குபேர முத்திரையை எச்சரிக்கையுடன் பயிற்சி செய்யணும். வாத நோய் அதிகமாக உள்ளவர்கள் குபேர முத்திரையை கவனமாக செய்யணும், ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே வாத அறிகுறிகள் அதிகமாக இருந்தால் இந்த முத்திரை அவர்களை மேலும் தூண்டும். வாத பிரச்சனையை அதிகமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணிக்கிறது. அதே மாதிரி தலை சுற்றல், வறட்சி, மோசமான சுழற்சி, தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகள், அதாவது இது வந்து காற்று உறுப்பு வாத அதிகரிப்பின் விளைவாகும். இந்த முதிரையை நீண்ட நேரம் பயிற்சி செய்வதனால் வாத சமநிலையின்மை அறிகுறிகளை மோசமாக்கும். ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 3 விரல், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 2 விரல மடக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு மடி மேல, முழங்கால் மேல வச்சிருங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். இந்த 3 விரல் நுனி தொடணும். கண்ணை மூடிட்டு உங்க சுவாசத்தை கவனிங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருங்க. இப்ப எல்லாருமே இந்த முத்திரை பயிற்சி செய்கிறீங்க. உங்களுடைய கோல் ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க தியானிக்கலாம்.
காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த குபேர முத்திரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது வந்து கபித்த முத்ரா. கபித்த முத்ரா 4வது முத்திரையா நம்ம பார்க்கிறோம். இது வந்து பாலியல் சிகிச்சைக்கான முத்திரைன்னு சொல்றது. உணர்வு திறனை அதிகரிக்கும், மகிழ்ச்சியான இயல்பை அதிகரிக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படணும். இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனையினால நிறைய பேர் குடும்பம் அல்லல் படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக ஒரு குடும்பத்தோடைய ஒற்றுமைக்காக இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். கபித முத்திரா இது வந்து பாத்தீங்கன்னா இனிமே கிடையாது. நீங்க எல்லா விரலையும் மடக்கிறீங்க, மடக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவரலுக்கும் உள்ளர கொண்டு வந்து இப்படி மடக்கி பிடிக்கணும். சில பேர் கோபம் வரும்போது சம்டைம் இந்த கபித முத்திராவில் இருப்பாங்க, முஷ்டியில் இருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிடணும். கட்டை விரலை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில வைக்கணும். மீதமுள்ள விரல்களை மூடி ஒரு முஷ்டியை உருவாக்கணும். ஓகேங்களா, மடக்கி பிடிக்கணும். இடது கையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இடது கையில இருக்கிற அந்த கபித முத்திராவை உங்களுடைய ஹார்ட் கிட்ட வச்சிருங்க. வலது கையை இடுப்புக்கு கீழே வச்சிருங்க. ஒரு கை இதயத்து மேலேயும் இன்னொரு கை கீழேயும் வச்சிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பு மற்றும் சுவாதிஷ்டானத்திலிருந்து அநாகதம் வரையிலான ஒரு சக்தி ஓட்டத்தை கவனிப்பதன் மூலம் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க என்ன ஆற்றல் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இதன் மூலம் காமம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒற்றுமையை உணரலாம். ஓகேங்களா, கால அளவு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்கலாம். நன்மைகள்: கபித முத்ரா இதயத்திற்கும் இடுப்புக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். இந்த முத்ரா உங்களுடைய துணையிடம் இருந்து ஒரு பக்தியை வளர்க்கறதுக்கு உபயோகமா இருக்கும். கபித முத்ரா பாலியல் இணைவை குறிக்கிறது. பாலியல் தொடர்பான குற்ற உணர்வு மற்றும் தூய்மையற்ற உணர்வுகளை வெளியிடும் பாலியல் சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது. இது காம உணர்வையும் தூண்டுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்காக இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த 3 விரலை பேச்சுட்டு அழகா அப்படி மடக்கி பிடிச்சிருங்க. ஸோ லெஃப்ட் கை நம்ம ஹார்ட் கிட்ட வச்சிருங்க. ரைட் கை என்ன பண்ணுங்க, இடுப்புக்கு கீழே வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் உடைய சுவாசத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஹார்ட்டுக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் இதுக்கு இடைப்பட்ட இடத்த மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். முத்திரையை ரிலீஸ் பண்ணிட்டு 2 கையும் உரசி தேய்ங்க. உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. 4 முத்திரை வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது ஷேப் பண்ண முத்திரை.
ஷேபன மீன்ஸ் உதறுதல்னு அர்த்தம். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு செல்ல அப்படின்ற மாதிரி. உதாரணமா ஒரு சில இடத்துல கேட்டிருப்பீங்க, ஒரு சண்டையில கூட ஒரு துண்டை உதறிட்டு போவாங்க. இங்க இருந்து நான் எதுவுமே இந்த வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படின்ற மாதிரி உதறுவாங்க. ஸோ ஷேபன்னா உதறுதல். நாம எதுவுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க கூடாது. நம்மள்ட்ட பேசுறவங்க எல்லாம் நெகட்டிவ் பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், பக்கத்து தெருவில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்ப்பாங்க. அதை நம்ம கவனிக்க கவனிக்க என்ன ஆகும், அந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள அந்த ஒரு ஆற்றல் வடிவில் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சக்தி தடையாக தான் நம்ம உடம்புல செயல்பட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த உள்ள தேக்கி வச்ச அந்த எதிர்மறையான ஆற்றலை இந்த ஷேபன முத்ரா மூலம் உதறிட்டு போகணும். அந்த நெகட்டிவை உதறணும், எதிர்மறை ஆற்றலை உதறணும். அதுக்காக செய்யக்கூடியதான் ஒரு ஷேபன முத்ரா பயிற்சி. மேல எல்லா விரலையும் கோர்த்து பிடிச்சிட்டு கூடயே ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிடணும். நீட்டிட்டு 2 ஆள்காட்டி விரலும் இணையணும். செய்தான் முத்திரையோட ப்ரொசீஜர். மணிப்பூர சக்கரத்துக்கு நேர கையை வச்சுட்டு ஆள்காட்டி விரல் மற்றவங்க மேல படக்கூடாது, பூமி நோக்கி இருக்கணும். இந்த பூமி நோக்கி இருக்கும்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் இந்த பூமி தாய் வழியா உறிஞ்சப்படும். சேபன முத்ரா தோல், நுரையீரல் மற்றும் பெருங்குடல் வழியாகவும் மற்றும் ஆற்றல் சேனல்கள் வழியாகவும் வெளியேற்றத்தை தூண்டுகிறது. ஓகேங்களா? இது பெருங்களுடைய சக்தி ஓட்ட பாதை தான் நம்மளுடைய ஆள்காட்டி வரல். அப்போ மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனையும் நமக்கு வராது. இந்த முதிரை மற்றவர்களிடம் இருந்து உறிஞ்சப்படும் எதிர்மறை சக்தியை வெளியேற்ற, ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்களிடம் குறைகளை மட்டுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குறைகள் நம்ம உள்ள ஆணித்தரமா பதிஞ்சிருக்கும். அவன் எத்தனை குறைகள் சொல்லியிருக்கானோ அது எல்லாமே நம்ம உடம்பு உள்ளார இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வெளியில தள்ளுறதுக்கு தான் இந்த முத்திரை. ஷேபன முத்ரா உடலில் இருந்து நச்சுக்களை நீக்கும் ஒரு சுத்திகரிப்பு முத்திரைன்னு சொல்றது. நச்சுக்களைன்னு சொல்றத விட உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் மற்றும் நச்சுக்களையும் சேர்த்து ரிமூவ் பண்ணும். மனதிலிருந்து எதிர்மறை உணர்ச்சிகளை நீக்கும். ஒளிவட்டத்திலிருந்து வரும் ஆற்றல் தடைகளை நீக்கவும் முத்திரை. அதாவது எப்படின்னா, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட நெகட்டிவ் இருந்ததுன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ உள்ள நீங்க வீட்டுக்குள்ள சுத்தமா வச்சிருந்தா மட்டும்தானே ஒரு புது பொருள் உள்ளர வாங்கி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் அந்த புது பொருள் ஒரு அழகா இருக்கும். உள்ளர ஏற்கனவே குப்பையோட இருக்கும் பொழுது ஒரு சோஃபாவே வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ஷோகேஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அழகு இருக்காது. ஸோ அதே போலதான் உள்ள இருக்க குப்பைகளை நீங்க வெளியில தள்ளிட்டாதான் நீங்க வெளியில இருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ஆற்றலை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தினமும் பண்ணுங்க. 2 மாசம் வரைக்கும் பண்ணாலே போதும். 2 மாசம் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் முழுமையாக வெளியில வரும். இதுல செயல்முறை 1, 2 அப்படின்னு போட்டு வச்சிருப்போம். இல்லைங்களா? செயல்முறை 1ல உங்களுடைய எல்லா விரல்களையும் போட்டிடுங்க. இரு கை விரல்களையும் பூட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் வலது கட்டை விரலை இடது கட்டை விரலுக்கு மேல, சரிங்களா, மேல வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இடது கட்டை விரலால் வலது கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல்களை நீட்டி அவற்றின் நுனிகளை இணைக்கணும். அழுத்தம் கொடுக்க வேணாம். மற்ற அனைத்து விரல்களையும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 3 விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதுலயும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த சைட்ல 3 விரல், கட்டை விரல், இது எல்லாத்தையும் அழுத்தம் கொடுக்கணும். ஆனா நீட்டிட்டு இருக்க இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல மட்டும் அழுத்தம் இருக்கக்கூடாது. இது மணிப்பூர சக்கரத்துக்கு நேரம் வைக்கணும் கையை. ஓகேங்களா? அடிவயிறுக்கு நேரம் வச்சிருங்க. ஆள்காட்டி விரல் பூமியை நோக்கி இருக்கணும். நீங்க பத்மாசனம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாலும் இந்த ஆள்காட்டி விரல் உங்க உடம்பு மேலேயே படக்கூடாது. எதிரில் யாராவது உட்கார்ந்துருந்தாங்களோ அவங்களுக்கு நேரம் துப்பாக்கி சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. கரெக்டா பூமியை பார்த்த மாதிரி தான் வச்சுக்கணும். அதை கவனிச்சு பண்ணுங்க. 15, அதாவது கால அளவு 15 சுவாசம் வரைக்கும் சொன்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும். நீங்க உங்களுடைய இந்த எதிர்மறை ஆற்றலை போக்குறதுக்காக நீங்க 2 மாசம் தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா ஒரு 15 சுவாசம் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். மூச்சை வெளியேற்றுவதில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும். ஓகேங்களா? மூச்சு உள்ள போறது, வெளியில விடும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை ஆற்றல் இந்த சுவாசத்தின் வழியாகும், அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரல் வழியா
வெளியில போறது ஒரு கரும்புகை வடிவத்துல வெளியில போற மாதிரி நீங்க ஒரு கற்பனை தோற்றத்தை ஏற்படுத்தணும். மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சை வெளியில வர்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த சக்தி உடல்ல இருந்து எதிர்மறையான ஆற்றல்கள் இந்த ஆள்காட்டி விரல் வழியா ஒரு கரும்புகை வடிவில வெளியில போயிட்டே இருக்கிறதா நினைச்சிட்டு விடணும். செயல்முறை 2, வஜ்ராசனத்துல அமரணும், கைகளை தொடைகளுக்கு மேல வைக்கணும். ஸோ பண்ணி முடிச்சிட்டீங்க, உடனே என்ன பண்ணணும், உள்ளங்கைய வானத்தை நோக்கி இந்த படத்துல இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு மறுபடியும் பிரபஞ்ச ஆற்றல் ஏற்கனவே உள்ள இருக்கிற இந்த நெகட்டிவா வெளியில தள்ளிட்டோம், புதுசா ஒரு ஆற்றலை வாங்குறோம். ஓகேங்களா? ஒரு குப்பையை வெளியில தள்ளிட்டு ஒரு ஆற்றலை நம்ம வாங்கி உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் பண்றோம். பதினஞ்சு சுவாசங்களுக்கு பிறகு முத்திரையை நீங்க விட்டுருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் நீங்க சவாசனத்துல இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் முத்திரை பயிற்சி ஷேபன முத்திரை பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல 15 சுவாசமோ இல்ல 10 நிமிஷமோ நீங்க கண்டினியூ அப்படியே உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருந்து நெகட்டிவ் சக்தி வெளியில போகும். வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு புது ஆற்றலை உள்ள கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சவாசனத்துக்கு நீங்க வரணும். இதுதான் ப்ரொசீஜர். இதோட நன்மைகளை பாருங்க. அனைத்து எதிர்மறை உணர்ச்சிகளும் தடைகளும் ஆள்காட்டி விரல்கள் வழியாக தரையில் செல்கின்றன. ஆள்காட்டி விரல் நுனி வழியாக உங்களுடைய எதிர்மறை ஆற்றல்கள் பூமிக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம். தடுக்கப்பட்ட ஆற்றல்களும் உடலை விட்டு வெளியேறுகின்றன. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த எதிர்மறையான ஆற்றல் உள்ள தங்கிட்டு இருந்தாலும் இந்த பயிற்சியின் மூலம் அதை வெளியில நம்ம புறக்கணிச்சிட்டே இருக்கோம், தள்ளி விடுறோம். ஸோ அதுலதான் நீங்க கவனிக்கணும். அப்போ உங்களுடைய பண்ணும் பொழுது மனசு அமைதியாகும், உங்களுடைய மனசும் ரொம்ப தெளிவாகவும் மாறும். இது பெண்கள் கண்டிப்பா பண்ணணும். ஸோ அவங்க தான் நிறைய உள்வாங்கிக்கக்கூடிய கிரகிக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். பதற்றம் மற்றும் மனச்சோர்வு குணமாகும், நச்சுக்கள் நீக்கப்படும், மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் மற்றும் சக்தி உடல் எனர்ஜி பாடி இருக்கு பாத்தீங்களா, எனர்ஜி பாடல்ல சக்தி லெவல் வந்து அதிகரிக்கும், பிராண சக்தியோடைய அளவும் அதிகரிக்கும். நம்மளுடைய 6வது சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் அதை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். உள்ளுக்குள்ள எந்த ஒரு தீ ஆற்றல் இல்லை அப்படின்னா இந்த 6வை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இருக்கிற குப்பையை வச்சுட்டு நீங்க 6வை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய உடல் மனசு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். குறிப்பு, இந்த முத்திரை உடல் மற்றும் சக்தி உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும். இந்த முத்திரையை 2 மாதங்கள் தினமும் செய்யுங்க. ஓகேங்களா? அதுக்கு மேல செய்யணும்னு தேவையில்லை. மறுபடியும் நிறைய நெகட்டிவா வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துக்கமான வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நீங்க அந்த முத்திரையை செஞ்சுக்கலாம், ஷேபன முத்திரையை செய்யலாம். அதிகமா நெகட்டிவா கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அன்னைக்குன்னு நீங்க இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம். நீங்க எதெல்லாம் நெகட்டிவா நீங்க உள் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வெளியில தள்ளிட்டே இருங்க. கரும்புகை வடிவத்துல வெளியில தள்ளிடும். 2 மாதங்களுக்கு பிறகு இந்த முத்திரையை தியானத்துடன் சேர்த்து 45 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஆன்மாவை நீங்க சுத்தப்படுத்தலாம். ஓகேங்களா? உங்க உடம்புல இருந்து சக்தியை இது பண்றதுக்கு 2 மாசம் போதும். ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்காகவும் நீங்க செய்யலாம். இது ஞான வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மனதிலும் உடலிலும் இருந்து எதிர்மறைகளை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை உணர்ச்சிகளை பற்றி 2 நிமிடம் தியானிக்கணும். எதிர்மறை உணர்ச்சின்றது இதெல்லாம் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணீங்களோ அது எப்பயுமே உங்களை ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துட்டே இருக்கும். அந்த கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். அதை நினைச்சு அதை நீங்க வெளியில தள்ளிட்டே இருக்கணும். சேவன முத்திரையை செய்யுங்கள். நிலை 1, மணிப்புரக சக்கரத்தின் அருகே கைகளை வைக்கணும். ஆள்காட்டி விரல் பூமியை நோக்கி இருக்கணும். உங்கள் மனசை ஆள்காட்டி விரல் நுனியில வைக்கணும். மூச்சை வெளியேற்றுவதில் கவனம் செலுத்தணும். மூச்சை வெளியில விடும் போது உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியில போறதை நினைச்சிட்டு ஆள்காட்டி விரலை நீங்க கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு முறை மூச்சை வெளியிடும் போதும் அந்த எதிர்மறை உணர்ச்சி வெளியேறுவதை உணரணும். உங்கள் தலைப்பகுதியில் இருந்து கைகள் வழியாக பயணித்து ஆள்காட்டி விரல்கள் வழியாக உடலை தரையில் விட்டு விடணும். 15 சுவாசங்களுக்கு பிறகு முத்ராவை நீங்க விட்டுறணும். 15 வினாடிகள் ஓய்வு எடுக்கணும். அப்புறம் ஸ்டெப்ஸ் 2க்கு போகணும், எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கு. வஜ்ராசனத்துல வந்து தொடைகளுக்கு மேல் வைக்கணும். அதே தான், உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், கவனம் செலுத்தணும், 6வை ரிசீவ் பண்ணணும். எதிர்மறையான ஆற்றல் உள்ளே நுழைவிட வரணும். அதாவது உங்களுடைய பண்ணதுக்கு அப்புறம் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்குல்ல, நல்ல அந்த நேர்மறையான ஆற்றல் உள்ள போறதை நீங்க கவனிக்கணும்.
உங்கள் கை சக்கரங்கள் வழியாக உலகளாவிய அறிவு ஆற்றல் இருந்து நேர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆற்றல் நுழைவதை உணரணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும்போது அந்த ஆற்றல் உள்ள போறதை நீங்க உணரணும். அதே மாதிரி இந்த ஆற்றலை வாங்கும்போது தலைப்பகுதியும் பின்னர் முழு உடம்பையுமே இந்த ஆற்றல் ஃபுல்லா அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஃபுல்லாவே உடல் முழுவதும் பரவ விட்டு நிரப்பிடணும். ஒரு எப்படி ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சக்தி உடல் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும், எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும். ஒவ்வொரு மூச்சை உள்ள இழுக்கும் போதும் உங்களுடைய ஆறா அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போறதை நீங்க என்ன பண்ணணும், உணரணும். ஆறா எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்கணும். 15 சுவாசத்துக்கு அப்புறம் மூச்சை விட்டுருங்க. அப்புறம் ஓய்வு எடுக்கணும். ஓகே, பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு அசாவில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு கை கோர்த்துருங்க. கோர்த்துட்டு கட்டவரலால நல்லா அழுத்தணும். ஓகேங்களா? 2 கட்டவரலை கிராஸ் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டு 2 வேணும் தொட்டுட்டு இருந்தா போதும். இந்த தரை பூமி நோக்கி இப்படி கீழே இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆமா, தரை நோக்கி அப்படி வச்சுக்கிறேன். ஒரு சங்கல்பத்தோட எதிர்மறையான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் ஆள்காட்டி விரல் நுனி வழியாக வெளியில போறதா நினைச்சிட்டு அப்படி ஒரு சங்கல்பத்தோட இந்த பயிற்சியை பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு உள்ளங்கையை மேல் நோக்கி உங்க தொட மேல வச்சுட்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலை 2 உள்ளங்கை வழியா காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்க. இந்த ஆற்றல் அப்படியே என்ன பண்ணணும், உடல் முழுவதும் தலையில இருந்து பாதம் வரைக்கும் பரவ விட்டு அந்த ஆறவை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சவாசனத்துக்கு வந்துருங்க.
ரெண்டு கையும் வரிசைக்கிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை திறங்க. ஒரு புது மனிதனாக எந்திரிச்சு உட்காருங்க. இன்றைய வகுப்பு 5 முத்திரைகளுடன் நிறைவு செய்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு கலந்து கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் கலந்துருக்கீங்க. அந்த நல்ல ஆன்மாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. அதாவது இவ்வளவு நேரமும் ஐயா நமக்கு நலம் தரும் முத்திரைகள் அப்படின்றத பத்தி நம்ம அழகா விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது சக்தி முத்ரா, அந்த சக்தி முத்ரான்றது நம்ம உடலையும் மனசையும் பலப்படுத்தும், சுவாசத்தையும் இயல்பாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நன்மைகளை பத்தி ஐயா அழகா சொன்னாங்க. அதாவது நடுக்கம், படபடப்பு அதெல்லாமே இந்த சக்தி முத்ரா மூலமா நீங்கும். ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும். உடலும் அமைதி பெறும், கவனம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எதிர்மறை நேர்மறை ஆற்றல்கள், அதாவது எதிர்மறை ஆற்றல்களை அழிச்சு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும்னு ஐயா சொன்னாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா இருந்தாதான் சிவன் இருப்பாரு அப்படின்றத பத்தி அழகா ஐயா நமக்கு இந்த முத்திரைகள் மூலமா, சக்தி முத்திரை மூலமா அழகா விளக்கம் கொடுத்தாங்க. சுரப்பி முத்திரா அப்படின்னா காமதேனு அல்லது அமுத சுரப்பி இந்த மாதிரி பேர்ல கூட அந்த முத்திரைகளை சொல்லலாம்னு சொன்னாங்க. நம்மளோட விருப்பத்தை அடைகிறதுக்கு இந்த முத்திரை பயன்படுது. அதாவது இருக்கிற இந்த முத்திரை மூலமா அடைஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி ஐயா சொன்னாங்க. அந்த முத்திரை எப்படி பண்ணலான்ற பயிற்சி நமக்கு அழகா கொடுத்தாங்க. மூட்டு வலி, முதுகு வலிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முத்திரைகள் பண்றது மூலமா அப்படின்றாங்க. குபேர முத்திரை இயேசு முத்திரை கூட சொல்லலாம். அதாவது என்ன இலக்குகள் இருக்கோ அதை காட்சிப்படுத்துறது சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, லட்சியத்தை அடைகிறதுக்கு இந்த குபேர முத்திரை நமக்கு உதவும்னு சொன்னாங்க. ஏதாவது நம்ம கோல் வச்சுக்கணும். இந்த முத்திரையை பண்ணும்போது மனசுல ஏதாவது கோல் வச்சுக்கணும். அந்த கோலை அடையணும் அப்படின்னா அதை நினைச்சிட்டு அந்த முத்திரையை பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த முத்திரை மூலமா சைனஸ், தலைவலி, கபதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த முத்திரைகள் மூலமா நீங்குன்றத பத்தியும் ஐயா மிக அழகா நமக்கு முத்திரையை பத்தி சொல்லியிருந்தாங்க. வாத நோய் இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும், நீண்ட நேரம் செய்யறதையும் தவிர்க்கணும் அப்படின்றதையும் ஐயா சொல்லியிருந்தாங்க. கபித முத்திரா அப்படின்றது பாலியல் முத்திரான்னு சொல்லலாம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உணர்வு திறனை அதிகரிக்கிறதுக்கான முத்திரா. இதயம் இடுப்பு தொடர்பு சம்பந்தப்பட்ட முத்திரான்னு சொன்னாங்க ஐயா. அழகா தெளிவாகவும் இந்த முத்திரைகளை பத்தி சொன்னாங்க. சேபன முத்திரான் எதிர்மறை ஆற்றலை நமக்கு எதிர்மறை ஆற்றலை நம்ம உடல்ல இருந்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த ஆற்றல் உதவுது, இந்த முத்திரை உதவுதுன்னு சொன்னாங்க. நம்ம மலக்குடல்ல வர ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதையுமே இந்த முத்திரை மூலமா குணப்படுத்த முடியும். உடல்ல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே நீங்கி ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. மனசுல அமைதி கிடைக்கும். இந்த முத்திரைகள் செய்யறது மூலமா பிராண சக்தி கூட அதிகமாகும் அப்படின்னு ஐயா மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு விளக்குனாங்க. ஐயாவை துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரேகாம்மா கண்டினியூ பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. ஐயா கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டும் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஐயா டவுட் இருந்தா கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்ம்மா. சின்ன
வாழ்க வளமுடன்மா. அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்மதூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மணிக்கும் 12 மணிக்கும் 3 மணிக்கு சிறப்பு தவங்கள் இருக்கு. அதில் கலந்துக்கக்கூடியவங்க கலந்துக்கலாமா? வாழ்க வளமுடன். அடுத்தாக ஐயாட்ட கேள்வி கேட்க இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். சைமோட் 220743 பத்மா அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டேம்மா, கேள்வி கேளுங்க. ஐயா சரி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க முத்ரா வளமுடன். ஐயா முத்ராவும் கர்மா சம்பந்தப்பட்டதாங்க ஐயா. எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்குமா முத்திரை? கர்மாவோட சம்பந்தப்பட்டது. ஆமா. முதிரை வந்து தப்பா செஞ்சா பக்க விளைவு அதாவது அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் இருக்காங்க? வராதுமா, வராது. தப்பா செய்யற, அதாவது ஒவ்வொரு முத்திரைக்கும் கான்ட்ரா இண்டிகேஷன் ஒண்ணு இருக்கு, அதை கவனிச்சு பண்ணலாம். எதுக்காக பண்ணணும், எந்த நோக்கம் அப்படின்றது அது ஆமா, தெரிஞ்சு ஒரு சில பண்ணணும். முத்திரைகளுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். சரிங்க. ஆனா முதிராவும் இப்போ ஒரு முதிரை பயிற்சி பண்ணுனா தொடர்ந்து 48 நாள் கண்டிப்பா அந்த அந்த அளவுக்கு பண்ணாதான் அதோட பலன் வந்து நம்ம முழுமையா உணர முடியுமா? ஒரு வாரத்துல தெரியுமா? ஒரு வாரத்துல கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சில கொஞ்சம் முத்திரைகள் 3வது நாள் தெரிய ஆரம்பிக்கும். நாங்க டீடாக்ஸ் முதிரை பண்ணியிருக்கோங்க சார். அது பண்ணி எனக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்கேன். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தியானமோ இல்ல எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அது உண்மையாங்க சார்? தொடர்ந்து பண்ணனா நல்ல பலன் கிடைக்கும். சரி, அப்ப வந்து நாங்க பண்ணும்போது கேப் விட்டுட்டு எதை பண்ணா அது அப்ப அந்த ஆற்றல் குறையும் போது ஏதாவது உடம்புல வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு தெரியுங்களா? இல்ல, தெரியாது. பலன் அந்த மாதிரி இல்ல. பெருசா டிஃபரெண்ட் இருக்காது. அப்ப நான் வந்து வயசானவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுல எந்த அவங்களுக்கு என்ன தேவையோ நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லித்தரேன். அதனால எந்த ஒரு தப்பும் நடக்காது. நடக்காது. நீங்க புரிஞ்சுட்டு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த முத்திரைகளை மட்டுமே செய்ய சொல்லுங்க. நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே கத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவங்களுக்கு உடல் கழிவு தான் அதிகமா இருக்குங்க. அதனால வந்து அபான முத்திரை சொல்லித்தரேன். அப்புறமா மனக்கழிவும் இருக்கு. அதுக்கு இப்ப சொல்லி கொடுத்துக்கிட்டீங்களே, இந்த ஆள்காட்டி நீட்டி வைக்கிறது, அந்த ரெண்டும் சொல்லி தந்துருக்கேன். தாராளமா சொல்லி கொடுங்கம்மா. முதிரை பண்ணாலும் வந்து தண்ணி நிறைய குடிக்கணுங்களா? அந்த மத்த வழிமுறை மாதிரிதான் இதுவும்? ஆமா, தண்ணி எல்லா முத்திரைக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டீடாக்ஸ் முத்திரைகளுக்கு மட்டும்தான் தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க. நான் உங்களோட வீடியோஸ் வந்து எங்களோட சேனல்ஸ்ல நிறைய பார்க்க. நிஜமா முதிரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானும் கத்துக்கிறேன், நானும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. அன்பர் ஐயா, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் அம்மாவுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலகநலம் வாழ்த்து வேதாத்திரியம் பாட இருப்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம் மற்றும் உலகநல வாழ்த்து பாட இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கிருஷ்ணவேணி அம்மா, வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் பாடுங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு. உலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. பாடுறீங்களாம்மா? அம்மா வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து பாடுறீங்களா? பாடுறேங்கம்மா. பாட்டுங்களாம்மா? பாடுங்கம்மா, பாடுங்க. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல பொருட்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வேதாத்திரியம் மற்றும் உலகநல வாழ்த்து பாடி கொடுத்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொள்வோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா.